எங்களை கேள்வி செய்யறீங்க, எங்க எந்த வேலை வாய்ப்பும் முன்னுரிமை தர்றதில்ல, எப்படி பிழைப்பது? அவர்கள் கேட்ட கேள்வி நாங்கள் எப்படி பிழைப்பது? வளர்ந்த நிலையில இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரியான அடித்தட்டு மக்களுடைய அடித்தட்டு ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கிறவங்களை போய் நான் பேட்டி காண்டேன். அதனால இந்த மாதிரியான பதில்கள் வந்தது. அப்போ எங்களுக்கு நல்ல தொழில்கள் அமைத்து கொடுங்க, நாங்க வந்து இந்த மாதிரியான தொழில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் உங்களை பத்தி தவறான இதெல்லாம் வருதுன்னு, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தவறு செய்யாமல் இல்லை என்ற சமூகத்துல. ஆனா ஒரு ஆண் தவறு செய்துவிட்டா ஆண் இனமே மோசம்னு யாரும் சொல்லல. ஆனா ஒரு அரவாணி தவறு செஞ்சா மட்டும் பேப்பர்ல போடுறீங்க, அரவாணி இப்படி பண்றாங்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. இந்த கருத்துக்கள் எல்லாம் நான் பதிவு செய்தது. இப்பொழுது நான் வந்து இந்த மன்றத்தின் வாயிலாக ஏற்றுக்கொள்வது, பெற்றோர்கள் வந்து அரவாணியர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் ரத்தம் என்பதை உணர வேண்டும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் என்ன செய்ய வேண்டும் கேட்டீங்கன்னா, இந்த திருநங்கையர்களாக பிறப்பது என்பது ஏதோ பரம்பரை நோய் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஏன்னா அவன் வீட்டுல பொண்ணு கொடுக்க மாட்டா, பொண்ணு எடுக்க மாட்டான். இவங்களை துரத்துறதுக்கு காரணமே என்ன? அவன் வீட்டுல பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டாங்கிற பிரச்சனை தான். ஆனா அது மரபணு, அது வந்து நோய். யாருக்கு வேணாலும் எந்த மனுஷனுக்கு வேணாலும் வரலாம்ல. அதனால அது நோய் அப்படிங்கிறதை முதல்ல மருத்துவர்கள் உணர வேண்டும். அதை வந்து மருத்துவர்கள் வந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், சமூக ஆர்வலர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இது ஒரு பரம்பரை நோய் அல்ல என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். அதே மாதிரி அரசு வந்து திருநங்கையர்களுக்கு சொத்துரிமை வேண்டும். எந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தாலும் சக உரிமையும் அவனுக்கு கொடுத்தா வேண்டும், சொத்துரிமையை வேண்டும். அதே மாதிரி கல்வியிலே வந்து அவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும், வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை தர வேண்டும் என்பதை என்னுடைய கருத்தாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய வாழ்க்கை முறை, உளவியல் சிக்கல், அதற்கு இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை தன்னுடைய கருத்தாக, குறிப்பாக களப்பணி மூலமாகவும் அவர் செய்திருக்கிறார். அவருடைய ஆதங்கம் எல்லாருடைய ஆதங்கமாகவும் இருக்கிறது. அருமையான ஒரு கட்டுரையை வழங்கிய தோழர் அருள்மணி அவர்களுக்கு நன்றி. அடுத்து திருநங்கையர் வாழ்க்கை நிலை பற்றிய கட்டுரையை சித்ரா அவர்கள் வழங்க வருகிறார்கள். தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். NSS நாட்டு நல பணியில மிக ஆர்வம் கொண்ட ஒரு பேராசிரியர். ஆய்வு தலைப்பிலே ஆய்வாளர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார். விழி ஒளி இழந்தோர் பற்றிய அவர்களுக்கான ஒரு அமைப்பையும் அவர் வைத்து மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருடைய கட்டுரை திருநங்கையர் வாழ்க்கை நிலை என்ற கட்டுரையாக அமைகிறது. அவரை கட்டுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது சிரம் சார்ந்த வணக்கங்கள். இந்த உலகமகா தமிழ் செம்மொழி திருச்சபைக்கு நான் வருவதற்கு எனக்கு காரணமாக இருந்த அத்துணை பேராசிரியர் பெருமக்களையும், இளமை முதல் தற்பொழுது வரை என்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோருக்கும், என்னுடைய கணவருக்கும், அன்பு ஆசான்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். இந்த சபையிலே நான் நிற்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர்களும் தங்களுடைய வியாழவட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வட்டத்திலே எங்களை செதுக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வட்டத்திலே செதுக்கி எங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய, எனக்கு எப்பொழுதும் ஆதாரமாக, நெறிகாட்டியாக, அன்பு சகோதரராக இருக்கக்கூடிய டாக்டர் முனைவர் நம்முடைய திருமலை அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை. இங்கே வந்திருக்கிறார் என்னுடைய பேராசிரியர், அதைவிட சந்தோஷம் வேறொன்றும் இல்லை. அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்திலே காணிக்கையாக்குகிறேன். இங்கேதான் அவர் இருக்கும் இடம் தெரியாது, ஆனால் வரக்கூடிய அத்துணை பேரையும் வரவேற்று உயர்த்தக்கூடிய பண்பாளர் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பேராசிரியர்களையும் நான் இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன். எங்களுடைய ஏன் என்று சொன்னால், இந்த சபையிலே தான் நாங்கள் சில விஷயங்களை பதிவு செய்ய முடியும் என்பதற்காக சொல்கிறேன். மதுரை பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர்களும் சரி, எங்களை வளர்ப்பதிலே மிக உறுதுணையாக இருந்த பேராசிரியர்கள். அதற்காகத்தான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த திருநங்கையர்கள், இவர்களுக்கு, இந்த திருநங்கையர்களுக்கு இன்று கொஞ்சமாவது மதிப்பு கிடைக்கிறது என்று சொன்னால், அதற்கு முதல் காரணம், பல ஆண்டுகளாக இவர்கள் இருக்கிறார்கள். எத்துணை ஆண்டுகள் என்று வரையறை இல்லை, ஆனால் அத்துணை ஆண்டுகள் இருந்தாலும் கூட சில ஆண்டுகளாகத்தான் திருநங்கையர் என்று இவர்கள் மதிப்போடு அழைக்கப்படுகிறார்கள். அப்படி மதிப்போடு அழைப்பதற்கு முழு முதற் காரணம்
நம்முடைய முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் என்பதை பதிவு செய்கிறேன். அதற்கு பிற்பாடு இந்த திருநங்கையர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு நல் வழிகாட்டியாக குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் டாக்டர் லட்சுமிபாய் அவர்கள் சென்னையிலே இருக்கின்றார். யார் எந்த திருநங்கையர் கேட்டாலும் சரி, எங்களுக்கு இவர்தான் தாய் என்று சொல்வார்கள், இவர்தான் தெய்வம் என்று வணங்கக்கூடிய அந்த இருவரையும் என்னுடைய மனதார வணங்கி அவர்களுக்கு இந்த கட்டுரையை காணிக்கையாக்குகிறேன். அரவாணிகள் இவர்கள் இன்று திருநங்கையர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் சமுதாயத்தில் இன்றும் கண்டுகொள்ளப்படாத ஒரு பாலினமாக அமைந்துள்ளனர். சித்திர மார்க்கர்கள் இருந்தாலும் இன்றும் இவர்கள் நிலை கேலிக்குரிய ஒன்றாகவே அமைந்துள்ளது. ஆகவே இவர் தம் வாழ்க்கை முறை, செயற்பாடுகள் ஆகியவையும் சமுதாயம் இவர்களுக்காக என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் விதமாக இவ் ஆய்வு அமைகிறது. திருநங்கையர்கள் அரவாணிகள் தான் திருநங்கையர்கள். அரவாணிகள் என்று இவர்கள் அழைக்கப்பட்டதற்கு காரணம் அர்ஜுனனின் மகன் அரவான் வாரிசலாக எண்ணுவதால் இப்பெயர் வந்திருக்கலாம் என்கின்றனர். இரண்டு பாலினமும் ஒன்றாக இருப்பதால் திருநங்கையர் என்று தற்போது அழைக்கப்படுகின்றனர். திருநங்கையர் ஆண் உடம்பிற்குள் சிறைப்பட்ட பெண். இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண் உடம்பிற்குள் சிறைப்பட்ட பெண் என்றே இவர்கள் எண்ணுகின்றனர். நம் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அரவாணிகள் இனி திருநங்கையர் என்று அழைக்க வேண்டும் என்று கூறிய பிறகு மரியாதை கிடைக்கின்றது என்று நெஞ்சார வாழ்த்தி வணங்குகின்றனர். திருநங்கையர் பலரும் ஆண் குரல் உடையவர்களாக இருப்பர். சிலருக்கு மட்டும் பெண் குரல் இருக்கும். உடல் ஆண் தன்மையில் தான் இருக்கும். திருநங்கையர் பெரும் பகுதியினர் ஆண் உடம்பு பெண் மனம் உடையவர்களாகவே இருப்பர். மிகச்சிலர் மட்டும் பெண் உடம்பு ஆண் மனம் பெற்றவர்களாக இருப்பர். 100% என்று வைத்துக் கொண்டால் 97% ஆண் உடம்பு பெண் மனம், 3% இதற்கு மாறிய பாலினமாக இருப்பர். இவர்கள் தங்களை சமுதாயத்தில் அதிகம் வெளிக்காட்டிக் கொள்வதே இல்லை. உதாரணமாக இங்கே வந்திருக்கிறார் ஊர்வலசி என்று சொல்லக்கூடியவர். இவர் தாய் விழுதுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே செயலாளராக இருக்கின்றார். இவரை நான் அழைத்தேன் எங்கள் வீட்டிற்கு வருமாறு. 5 மணி ஆகியும் வரவில்லை. 3 மணி வருகிறேன் என்று சொன்னவர் 5 மணிக்கு வரவில்லை, 6 மணிக்கு வரவில்லை, 7 மணிக்கு வருகிறார். ஏன் என்று சொன்னால் தன்னை வெளிக்காட்டிக் கொண்டால் மதிப்பு கிடைக்காது, ஏளனமாக பார்ப்பார்கள் என்று இன்னும் ஒதுங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் வெளிச்சத்திற்கு வர மறுக்கிறார்கள். நம்முடைய நண்பர் அருமையாக சொன்னார். சில விஷயங்களை பின்னே சொல்லுகிறேன். திருநங்கையர் பகுப்பு. திருநங்கையர் இவர்கள் 2 விதங்களில் பகுக்கப்படுகின்றனர். 1 அரவாணிகள், 2 கோத்தி. அரவாணிகள் இவர்கள் எல்லா இடங்களிலும் சேலை அணிந்திருப்பார்கள். இவர்கள் ஆணோடு மட்டும் தொடர்பு கொண்டிருப்பார்கள். இவர்கள் பிறப்புறுப்பை அகற்றிக் கொண்டவர்கள். இப்படி அகற்றிக் கொண்டவர்கள் மட்டுமே அரவாணிகள். இதுதான் அரவாணிகள் என்பதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கோத்தி இவர்கள் பார்ப்பதற்கு ஆண் போலவே இருப்பர். ஆண் போலதான் ஆடை அணிவர். சிலர் பார்ப்பதற்கு பெண் போல இருப்பர். இவர்கள் ஆண் ஆடையும் சில நேரங்களில் பெண் ஆடையும் அணிவர். இவர்கள் பெண்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதே இல்லை. இவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் பிறப்புறுப்பு அகற்றும் வரைதான் கோத்திகளாக இருப்பர். அறுவை சிகிச்சைக்கு பின் அரவாணிகளாக மாறிவிடுவர். திருநங்கையர் உணர்வும் வெளிப்பாடும். திருநங்கையர் பிறக்கும் பொழுது ஆணாகவே பிறக்கின்றனர். எண்ணங்களும் ஆசைகளும் வளரும் பொழுதுதான் தாங்கள் ஆண் அல்ல பெண் என்று உணர்கின்றனர். அவர்கள் வயது 10 ஆகும் பொழுது பெண் தன்மையை உணர ஆரம்பிக்கின்றனர். ஆனால் உடனே தங்கள் உணர்வை வெளிப்படுத்த தயங்குகின்றனர். இவர்கள் ஆண் உடம்புக்குள் இருந்தாலும் முழுக்க முழுக்க பெண்ணாக எண்ணுவதால் பெண்களோடு பழகவே பேசவே விரும்புவர். அதன் காரணமாக கேலிக்கு உள்ளாகி